ஹாய் ரோக்லே, இந்த ஸ்பெஷல் வீடியோ வந்து ஏசியை பற்றி, ஏசி சர்வீஸ், இப்போ வெயில் காலம் ஆரம்பிக்கும் போது சர்வீஸ் பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ. லென்த்தி வீடியோவும் என்னோட சேனலில் நான் போஸ்ட் பண்ணுவேன், அதையும் பார்த்துக்கோங்க. வீடு கட்டினா மட்டும் செட்டில் ஆகிட்டோம் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வீடு கட்டினதுக்கப்புறம் எத்தனை தலைவலி அப்படின்னு நான் அங்கே ஷேர் பண்ணுறேன். ஒரு 10 or 15 மினிட்ஸ் வீடியோ போட்டு விட்றேன், அதையும் பார்த்துக்கோங்க. இது வந்து எல்ஜி, இது 1.5 டன் ஏசி ரோக்லே. 2010 டிசம்பரில் தான் கிரகப்பிரவேசம், 12 வாங்கியிருக்கேன். 12லேருந்து 24, 12 வருஷம் ஆயிடுச்சா ஏசி. வாங்கின போதுலேருந்தே இதில் வந்து கேஸ், அந்த அவுட்டர் யூனிட்டில் வந்து கேஸ் லீக்கேஜ் இருந்துச்சா என்னங்கிறது தெரில. ஆனால் நான் மாதத்துக்கு 3 தடவை தான் யூஸ் வருஷத்துக்கு 3 மாதம் தான் யூஸ் பண்ணுவேன்னா, அப்புறம்லாம் அடைச்சி கிடக்கும். அதனால கேஸ் லீக் ஆகுது அப்படின்ட்டு 3 தடவை நிறச்சிருக்கேன். இந்த 12 வருஷத்தில் 3 தடவை கேஸ் நிறச்சிருக்கேன், 2 தடவை வெளியே நிறச்சிருக்கேன், ஒரு தடவை எல்ஜிலேருந்து வந்து நிறச்சி கொடுத்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஓட்டாமல் இருக்கீங்க, அதனால தான் இந்த மாதிரி திருப்பி கேஸ் வந்து தானாகவே போயிரும் போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ 2 வருஷம் முன்னாடி 7000 ரூபா கொடுத்து சர்வீஸ் பண்ணேன். அப்போ சொன்னனால இப்போ வந்து நாங்கள் அடிக்கடி ஓட்டிடுறது. அப்புறம் கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சா, இப்போ தேவைப்படுதில்ல. குளிரில் கூட இந்த தடவை ஓட்டியிருக்கோம். நவம்பர் டிசம்பர்லேயும் ஏசி ஓடி 4000 ரூபா பக்கம் பில் வந்திருக்கு. அதனால ஓட்டிட்டு தான் இருக்குது. இப்போ இதில் என்ன அவேர்னஸ் அப்படின்னா, நான் வந்து இப்போ கேஸ் சுத்தமாக தீர்ந்து போய் ஓட்டிகிட்டே இருக்கும் போதே தீர்ந்து போய் ஒரு மாதிரி சவுண்டு மட்டும் வந்துட்டு இருந்துச்சு. காற்றே வரல, ஃபேன் காற்று கூட வரல, அந்த அளவு கூட வரல. சரின்ட்டு எல்ஜி கம்பெனிக்கே கால் பண்ணிவிட்டு அங்கேருந்தே சர்வீஸ்க்கு வர சொன்னால், அந்த சர்வீஸ் பண்ணுற பர்சன் இருக்காங்களே, அவங்க பார்த்துட்டு 20,000 ரூபா செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க. 20,000 ரூபா பண்ணுறதுக்கு 40,000த்துக்கு புதுசே வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு, எதுக்கடா திருப்பி கடன் வாங்கி ஏதாச்சும் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும், கையில் இருக்க கேஷை கரைக்க வேண்டாம் அப்படின்ட்டு அடுத்த ஸ்ட்ரீட்டில் லோக்கலில் இருப்பாங்களே சர்வீஸ் பண்ணுறாங்க, அவங்கள கூப்பிட்டு பண்ண வரவங்களே 6500 ரூபா சொன்னாங்க. எங்கள் சூலூரில் வந்து அடுத்த ஸ்ட்ரீட், எங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு அடுத்த ஸ்ட்ரீட்லேயே ஆர்கே கூலர்ஸாக என்னமோ இருக்குது. அவங்க வந்தாங்க, பசங்க வந்தாங்க, பண்ண முடியும் அப்படின்னாங்க. எல்ஜிலேருந்து 20,000 ரூபா சொன்ன இடத்துல இவங்க வந்து 6500 ரூபான்னு சொன்னாங்க. அந்த வெளியே அலுமினியம் மாற்றணும்ல அவுட்ரு, அதை சொன்னாங்க. அதில் லீக்கேஜ் இருக்குன்னு காமிச்சாங்க. ஆனந்தி தான் பார்த்தாரு, நான் பார்லரில் பிஸியாக இருந்தேன். மாற்றி 6500 ரூபா சொன்னாங்க. அப்புறம் 7500 ரூபான்ட்டாரு அவரும். அப்புறம் பேசி 7000 ரூபா கொடுத்துருக்கேன். என்ன அவேர்னஸ்னா, ஒருத்தர் முடியாதுன்னு சொன்னாலும் இன்னொருத்தர் போய் செகண்ட் ஒப்பீனியன் கேளுங்க. அதுதான் சொல்ல வந்த அவேர்னஸா. பாய் அல்லோரோக்களே, லென்த்தி வீடியோ என்னோட